வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸோடு தான் வந்திருக்கேன். இது வந்து சும்மா ரேண்டம் டேஸில் எடுத்த விலாக்ஸ் தான். ஒரு கண்டினியூஸாக வந்து ஒரே நாளில் ஷூட் பண்ணது இல்லை. ஒரு கல்யாண வீடு எப்படி இருக்கும், ஒரு மாதத்துக்கு முன்னாடி கல்யாண வீட்டில் என்னென்ன ரிச்சுவல்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் மோர் ஆஃப் நிறையா வந்து கவர் பண்ணியிருக்கேன். நலுங்கு வந்து முக்கியமாக தாய் மாமா வீடு, அத்தை அண்ட் அக்கா தங்கச்சி எல்லாம் இருந்தாங்கன்னா வைப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நலுங்கு வந்து தாய் மாமா வீட்டில் தான் வைப்பாங்க. அதுதான் இதுங்க ஃபஸ்ட்டு மாமாவோட வீடு. நான்வெஜ்ஜு சில ஐட்டம்ஸ் வந்து ஹோட்டலில் வாங்கியாச்சு அண்ட் சில ஐட்டம்ஸ் வந்து வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சில பேர் வந்து வெஜ்ஜு, அதனால அவங்களுக்கான பார்சல்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வந்து ஊற்றிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து நலுங்கு வச்சுருவாங்க. இந்த நல்ல நேரம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து வச்சுருவாங்க. சம்டைம்ஸ் வந்து சாப்பிட்டு முடிச்ச ஈவினிங் மேலே கூட நல்ல நேரம் இருந்துச்சு அப்படின்னா அப்போ கூட வந்து நலுங்கு வைப்பாங்க. ஆனால் இந்த அன்னைக்கு வந்து முன்னாடியே வந்து நல்ல நேரம் இருந்தனால முன்னாடியே வந்து நலுங்கு வச்சுட்டாங்க. இந்த நலுங்கு மட்டும் நல்லா ஃபுல்லாக ப்ரீஃபாக சொல்கிறேன் எப்படி வந்து நலுங்கு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தா வந்து பெரியவங்கனால அவங்கள ஃபஸ்ட்டு வந்து சந்தன போட்டுலாம் வைக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்களோட மாமா வந்து மாலெல்லாம் போட்டு இந்த நலுங்கு வைக்கிறதுனா கையில் காலில் அண்டு கன்னத்துலலாம் வந்து சந்தனம் பூசி விட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸு ஃப்ரூட்ஸு அதெல்லாம் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து வச்சு கொடுப்பாங்க. அவ்வளோதான் நலுங்கு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து மீல்ஸ் வந்து நல்ல நான்வெஜ் மீல்ஸ் வந்து போடுவாங்க. எங்களுக்கு வந்து 3 தாய் மாமா, அம்மாவுக்கு வந்து 3 அண்ணா. அதனால ஃபஸ்ட்டு ஆர்டர் வைஸ் ஃபஸ்ட்டு மாமா, செகண்ட் மாமா, இவர் வந்து லாஸ்ட்டு மாமா அண்டு அக்கா 3 பேர் வந்து நலுங்கு வச்சதுக்கப்புறமா வீட்டில் இருக்க எல்லா கெஸ்ட்டு ரிலேட்டிவ்ஸ்லாம் யாரும் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்களா அவங்களெல்லாம் கூப்பிட்ருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து அதே மாதிரி ஆசீர்வாதம் பண்ணி சந்தன போட்டெல்லாம் வச்சுருவாங்க. சூப்பரான மெமரிஸ் தான். இன்னும் குடும்பத்தில் பாதி டிக்கெட் வந்து குறைஞ்சிருச்சு. இது கொஞ்சம் வீக் டேஸில் வச்சனால என்னோடய கசின்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து வரல. நாங்கள் மட்டும் தான் வந்து இவர் தான்ப்பா மாப்பிள்ளை, நல்லா பார்த்துக்கோங்கப்பா. அப்புறம் இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா தாலிக்கு வந்து பொண்ணு இருக்கிறதுக்கு ஆசாரி வந்திருந்தாங்க. தாலி வந்து ரெடிமேடாக கூட போய் வாங்கலாம். அவங்க ஃபேமிலி கஸ்டம் படி இந்த மாதிரி செய்கிறது வந்து ஒரு ரிச்சுவலாக வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து இருக்குது. அதனால நம்ம வந்து கோல்டு வந்து காயினாவோ பிஸ்கெட்டாவோ கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஹோமம் மாதிரி பண்ணி அதில் வந்து தங்கத்தை போட்டு நல்லா மெல்ட் பண்ணி இந்த மாதிரி தட்டி வந்து நமக்கு வந்து வச்சு கொடுப்பாங்க. இது வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு ரிச்சுவல். ஒவ்வொரு ஃபேமிலிக்குமே தாலியோட ஷேப்பு, சைஸு, டிசைன் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும்ல. அதனால அதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்த அந்த கோல்டு காயினையோ பிஸ்கெட்டையோ வந்து இந்த மாதிரி உருக்கி இந்த மாதிரி வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. இதுக்குமே வந்து நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பையன் வீட்டில் வச்சு தான் வந்து இந்த ரிச்சுவல் வந்து நடக்கும். அவங்களோட ஃபேமிலி ஆசாரி அப்படின்னு இருப்பாங்கள்ல, அவங்கள கூப்பிட்டு தான் வந்து இந்த ரிச்சுவல் வந்து பண்ணுறது. இவங்க வந்து நகைக்கடையில் யூஸ்வலாக இருக்கிற நகைக்கடை முன்னாடிலாம் வந்து சின்ன சின்ன நகைக்கடையெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி கார்ப்பரேட் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க ஆசாரிலாம் வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்து பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஏதோ பெரிய கார்ப்பரேட்டாக இருக்கிற நகைக்கடை ஆசாரிலாம் வந்து பண்ணி கொடுப்பாங்களான்னு தெரியல. இவர் வந்து பாரம்பரியமாக எங்களுக்கு பண்ணி கொடுக்குறனால அவங்களே வந்து பண்ணியிருந்தாங்க. இங்க கூட அப்பா கூட ரெண்டு கையில நல்லா போடுறா. உனக்கு தான் அந்த சாக்லேட் ஒரு கையில ஒரு சாக்லேட்டோட போட்டுக்க. உனக்கு எடுத்துக்கோங்க.
மாதிரி வந்து அவர் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவருக்கு தட்சணெல்லாம் கொடுத்துட்டு அவர் வெளியே கிளம்பும் போது ஒரு 5-6 லேடிஸ் வந்து இந்த மாதிரி குடமாக தண்ணி வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து அவங்க பார்த்துட்டு நிறைவாக வந்து போயிட்டு அவங்க நல்லபடியாக அந்த தாலி வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, என்னோட நலுங்கு வைக்கிற நாளு. என்னோட வீடு வந்து ரெனோவேட் பண்ணிட்டு ஒர்க் போயிட்டுருக்கனால, வீட்ல கூப்பிட்டு நலுங்கு வைக்க முடியல. கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை பொண்ணும் சேர்த்து நலுங்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, இப்போ வந்து நலுங்கு வைக்கிறதுக்கு வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே தல்லாகுளத்துல புதுசா ராஹா ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல, அங்கே தான் வந்திருந்தோம். ஃபுட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மயோனைஸ் ஸ்லைஸ் வெறும் மயோனைஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன். நீங்களும் வாங்க மட்டுமா நானும் என்னது சரி கழிச்சிருந்தீங்க ஃபஸ்ட்டு நானும் என் தங்கச்சியும் மட்டும்தான் வந்தோம். அதுக்கப்புறம் தான் என் பையனையும் ஹஸ்பண்டையும் வந்து வர சொல்லியிருந்தோம். அவர் வந்து அம்மாவை பார்க்காம 1 மணி நேரம் பிரிஞ்சு இருந்துட்டாராம். அதுக்கு தான் வந்தோனோ அவ்வளோ கொஞ்சல்ஸு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸுமே வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா சிக்கனு, எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் ஸ்டேப்பில் அவங்களோட ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. சிக்கன் கிரில் வந்து தந்தூர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது வந்து மோஸ்ட் ஆஃப் அரேபியன் ரெஸ்டாரண்ட்னால அந்த பேர் கூட வந்து அராபில் தான் இருந்துச்சு. அவங்கக்கிட்ட இந்த ஃபிஷ்ஷுக்கு, ப்ரானுக்கு, சிக்கனுக்கு, மட்டனுக்கு எல்லாத்துக்கும் ஒன்னொன்றுக்கும் டிஃப்ரெண்ட்டாக பேர் வச்சுருந்தாங்க. அதை கூட அவங்கக்கிட்ட கேட்டு தான் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மாதிரி இருக்காங்க. போலாமா? ஆமாம் அம்மா வாட்ச் காணும். எங்கே போகிறோம்? யாழினி வீட்டுக்கா? வேற யார் இருப்பா? அப்பதான். நெக்ஸ்ட்டு ஃபைன் டே பார்த்தீங்கன்னா, எங்கள் அத்தை வீட்டில் வந்து நலுங்கு ஃபங்க்ஷனு. எங்கள் அத்தையோட பையன் தான் வந்து மாப்பிள்ளையும் கூட. இருந்தாலும் தம்பி பொண்ணுக்கு வந்து நலுங்கு வைக்கணும் அப்படின்றதுக்காக அன்றைக்கி வந்து வச்சுருந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்கு வந்து எப்பயும் போல் நான்வெஜ் ஃபீஸ்ட்டு தான். மோஸ்ட்டாக எல்லா வீடியோலையுமே சேம் ஆளுகளே பார்க்குற மாதிரியே இருக்கும். அது வேறு எதுவுமே கிடையாது. என்னோட தாய் மாமா வீட்டுக்கு எங்கள் அத்தை வருவாங்க, எங்கள் அத்தை வீட்டுக்கு எங்கள் தாய் மாமா வந்திருப்பாங்க. அதுதான் எல்லாமே வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்னால எல்லாரும் ஃபங்க்ஷனுக்குமே ஒரே ஆள் இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க அவங்கள பாட்டு பாடிலாம் அழைக்கிறாங்க. போங்க மாப்பிள்ள. இவர் என் செல்ல மருமகனாம், செல்ல மருமகனாம், சின்ன மருகனை அழைத்து வாருங்கள். மகராச துறையே மருமகனை அழைத்து வாருங்கள். நலுகிட வாரும் கண்ணா மன்னா. கிளாப் பண்ணுங்க. கையில வைங்க. மிட்டாய் எடுத்துக்க யாலோ. கொஞ்சம் டைம் கன்ஸ்டன்ஸ் காரணத்தினால பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சேர்த்து ஒரே நாளே வந்து எங்களுக்கும் அத்தை வச்சாங்க. எங்கள் சித்தப்பா வந்து பையனுக்கு வைக்கிறது தாய் மாமா மாதிரியும் அதையும் வந்து வச்சு முடிச்சிட்டாங்க.
இங்க பாரு அம்மா பாரு சும்பா நீ வச்சுக்கோ யாழ்னி யாழ்னி நிலா என்ன நிலா ஏய் தள்ளி விட்டுறாத பாப்பாவை யாரு வேணாம் எப்படி இருக்கு மோஸ்ட்லி எல்லாரோட நலுங்குமே முடிஞ்சிச்சு. இப்படி தான் எங்கள் ஃபேமிலியில் கல்யாணத்துக்கு முன்னாடியான ரிச்சுவல்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.